சார், நடிகை ரேவதி சம்பத் வந்து உங்க மீது பாலியல் புகார் ஒண்ணு குற்றம் சாட்டுகிறாங்க சார். ம், அதை ம். எப்படி சார் பாக்குறீங்க? சார் அவரு உங்க ஃபர்ஸ்ட் வணக்கம் சார். அவங்க ஃபர்ஸ்ட் நடிகைன்னு எனக்கு தெரியாது. அவங்கள நான் பார்த்தது இல்ல. அவங்க பேர் கேள்விப்பட்டது இல்ல. ஓகே. பிளஸ் அவங்க வந்து இது அத்தனையும் பொய் ஃபர்ஸ்ட். ஓகே. அவங்கள நான் ஃபோன் பண்ணி பேசுனேன்னு சொல்றாங்க நைட்டு. எப்ப பேசினேன்? எந்த டைம்ல பேசினேன்? எந்த வருஷம்? எந்த மாசம்? ஓகே. இது எதுவுமே தெரியாம பிளாங்கா அந்த பக்கத்துல ஒருத்தர் ரியாஸ் கண்ணா பேசினா எப்படி நம்புறது? நான் தான் அது. ஓகே. ஸோ இது எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டோம் அவங்க. ப்ரூவ் பண்ணிட்டு எனக்கு அந்த பொண்ணை பார்த்தது தெரியாது, சம்மந்தம் கிடையாது அந்த பொண்ணு கூட. சார், இதுக்கு முன்னாடி எதுவும் ரேவதி சம்பத் இதுவரையும் ஏதாவது மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல அதுதான் நான் சொன்னேன், அவங்கள பார்த்ததே கிடையாது. அவங்க நடிகனே தெரியாது எனக்கு. அவங்க ஆக்டர்ஸானு தெரியாது, பார்த்தது கிடையாது. பார்த்து அதே தான் சொன்னேன். பார்த்து யார் காத்தல் முழிச்சு பார்க்குறேன், நியூஸ்ல வருது அப்படிதான் தெரியும் எனக்கு. இப்ப பார்த்தா தெரியும் அந்த பொண்ணு. சார், உங்க மீது மட்டும் கரெக்டா குற்றம் சாட்டுவதற்கான காரணம் என்ன சார்? இப்ப ரியாஸ் கான் அந்த யாரும் தெரியாதுன்னு சொல்றேன். அந்த ட்ரெண்டிங் டயலாக் இருக்குல்ல, அடிச்சு கேறிவாங்க. அந்த மலையாளத்துல பெரிய ஃபேமஸ் டயலாக், அடிச்சு கேரி, பயங்கர ட்ரெண்டிங் அது. ஓகே. அந்த முதல்ல அவங்க முந்தா நேற்று நைட் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இன்டர்வியூ. அதுல அந்த இன்டர்வியூ கொடுக்கறதுல அப்படியே அந்த அடிச்சு கேரிவா ஃபேமஸா இருந்ததுல, அதுல நடிச்ச ஒருத்தர் என்கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிட்டாங்க. அப்ப என் பேர் சொல்லல. அடிச்சு கேரிவா உடனே கீழே ட்ரோல் வரும், நான் பேசுன டைலாக் வரும். சோ அது நைட்டு அப்படி பேசிட்டு காத்தால வந்து என் பேரை போட்டு விட்டுருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட நண்பர்களை யாராவது தெரிந்தாலும் அனுப்பி வைங்க அப்படின்னு வந்து சொன்னதாகவும் ஆமா 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 அதேதான். ஆளே தெரியாது, போனும் பண்ணல, அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேசுற மலையாளம் நான் பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, எனக்கு மலையாளம் எழுத படிக்க தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, அவங்க பேசுற ஃப்ளூயன்ட்ல நான் மலையாளம் பேச முடியாது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலையாளத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குல்ல, அது எனக்கு தெரியவும் தெரியாது. நம்ம போய் நடிச்சுட்டு வரோம், அவ்வளவுதான். அடுத்த கட்ட நடவடிக்கையா ரியாஸ் கான் தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது? அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். சோ சிம்பிள். நம்ம வந்து தப்பு பண்ணாதானே பயப்படணும். அந்த பொண்ணுக்கு ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைக்காக போற போக்குல எல்லாரும் இழுத்து விடக்கூடாதுல்ல, தப்பு பண்ணாலும் இழுத்து விடக்கூடாது. அவங்க நியாயம் கிடைக்கலாம். அவங்களுக்கு ஏதோ லைஃப்ல பிரச்சனை இருக்கு, அதுக்கு நியாயம் கிடைக்கட்டும், ஃபைன், ஓகே. பண்ணாதவங்க இழுத்து விடக்கூடாதுல்ல, போற போக்குல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போட்டோகிராஃபர் இருந்தாரா, அவர் வந்து போட்டோ காமிச்சாரா, காமிச்ச உடனே நம்பர் வாங்கி நைட்டு, அதாவது மிட் நைட் நான் வந்து போன் பண்ணேன். இதுதான் சொல்றேன். போன் பண்ண உடனே அவங்களால நம்ப முடியல நான் தான் பேசினதுன்னு. கேட்டுட்டு லைனை கட் பண்ணிட்டாங்களா, பிளாக் பண்ணிட்டாங்களாம். என்னென்ன இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்க? சொல்லுங்க. இப்ப நம்ம இது தரப்பா ஏதாவது காவல் நிலையத்துக்கு புகார் மாதிரி கொடுக்குறோமா அவங்க மேல? எப்படி சார்? ஆமா, அது கொஞ்சம் அங்க என்னன்னு கொஞ்சம் அங்க கொஞ்சம் கிளாரிட்டி வரட்டும். அங்க என்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேல சும்மா ஒரு அபாண்டமா ஒரு பழி போடக்கூடாதுல்ல. அதனால அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். என்ன இத்தனை வருஷமா 33 வருஷமா 300 படம் எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கேன் நான். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம். ஓகே. எந்த ஒரு லேடி ஆர்டிஸ்ட்ல இருந்து எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. ஒரு கிசு ஒரு கம்ப்ளைண்டோ எந்த இடத்துல இருந்தும் 33 இயர்ஸ் தான். ஓகே. எந்த லாங்குவேஜ்ல இருந்தும் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. என் கூட நடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னை பத்தி, நான் எப்படி பழகுவேன், எப்படி பேசுவேன், எல்லாருக்குமே தெரியும் என்னை பத்தி. ஸோ அதுல உண்மையா இருக்கிறவங்களுக்கு என்னைக்கும் உண்மை ஜஸ்டிஸ் இருக்கும். சினிமாக்கு தெரியும் நான் யாரும், பிரச்சனை கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.